ஹோசூரில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் தங்கும் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்த வட மாநில பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜெயசுராஜ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. அதாவது ஒசூர் அருகே ராயக்கோட்டை என்ற இடத்துலதான் ஐபோல் தயார் செய்யும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 6000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்கள் தங்குவதற்கு லாலிக்கல் என்ற இடத்துல தனியாக விடுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடுதியில் தான் குளியல் அறையில் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த குளியல் அறையில் ரகசிய கேமராக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இந்த பெண்கள் நேற்று மாலை முதலே தொடர்ந்து விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் சார் ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் அவர்கள் போராட்டத்தில் கலந்து செல்லவில்லை. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அவர்களுடைய கோரிக்கை என்பது அந்த ரகசிய கேமரா வைத்தவரை கைது செய்ய வேண்டும், அதே போல அங்கு இருக்கக்கூடிய வார்டன்களை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில இந்த ரகசிய கேமராக்கள் வைத்ததாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நீலா குமாரி குப்தா என்ற இளம் பெண், அந்த பெண் அங்கேயே வேலை பார்த்து வருகிறார். அவரை தற்போது போலீசார், உத்தனப்பள்ளி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த தங்கும் விடுதியில வேறு ஏதேனும் குளியல் அறையில் இது போன்ற கேமராக்கள் இருந்ததா என்று இரவு முழுவதும் போலீசார் மெட்டல் டிடெக்டர் கொண்டு தொடர்ந்து சோதனை செய்தனர். ஆனாலும் எந்த கேமராக்களும் சிக்கவில்லை. இந்த நீலா குமாரி என்பவர் அந்த ரகசிய கேமராக்கள் மூலம் வீடியோவை எடுத்து தனது ஆண் நண்பருக்கு கொடுத்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. ஆண் நண்பர் பெங்களூர் பகுதியில் வசித்து வருகிறார். அதனால் போலீசார் தற்போது பெங்களூருக்கு சென்று அவர் யார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ்.